தேர்ட்டி ரிப்போர்ட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேய் இருக்க பயமேன் இந்த படத்தோட திரை விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவா கார்த்தீஸ்வரன் நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணவும் செஞ்சுருக்காரு. ஹீரோயினா காயத்ரி ரமா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஜோஸ் பிராங்க்லின். ஒளிப்பதிவு கார்த்திக் ராஜா. நாயகன் கார்த்தீஸ்வரன் திரைப்பட இயக்குனர் ஆக வேணும் அப்படிங்கிற முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இவரோட தாய் திருமணம் செய்து வைக்கிறாங்க. விருப்பம் இல்லாம ஹீரோயின் காயத்ரி ரமாவை திருமணம் செய்து கொள்கிறார் கார்த்தீஸ்வரன். திருமணத்துக்கு அப்புறமா பேய் இருக்கிற வீடுன்னு தெரிஞ்சு கார்த்தீஸ்வரன் காயத்ரி ரமா 2 பேரும் ஹனிமூன் போறாங்க. அங்க இருக்கிற பேய்கள் கார்த்தீஸ்வரன் காயத்ரி ரமா இருவருக்கும் பல தொந்தரவுகளை செய்யறாங்க. இறுதியில அந்த வீட்டுல பேயா இருக்கிறது யாரு, எதற்காக பேயாக மாறினாங்க, கார்த்தீஸ்வரன் காயத்ரி ரமா இருவரும் பேயை எப்படி சமாளித்தார்கள் என்பதை படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீரோவா நடிச்சிருக்க கார்த்தீஸ்வரனும் ஹீரோயினா நடிச்சிருக்க காயத்ரி ரமாவும் ரொம்பவே நல்லா அவங்களோட நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க. விருப்பம் இல்லாத திருமணத்தா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எலியும் பூனையுமாக சண்டை போட்டு கொள்ளும் காட்சி நிறைய இடங்களை நம்மளை ரசிக்க வைக்குது. குறிப்பாக கார்த்தீஸ்வரனின் காமெடி கலந்த நடிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. போலி சாமியார் கோதை சந்தானம், ஆவி ஆராய்ச்சியாளர் முத்துக்காளே, நிஜ சாமியார் நெல்லை சிவா, பேய்களாக நடித்திருக்கும் அர்ஜுன், நியதி ஆகியோர் கொடுத்த வேலையை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. முக்கியமாக ஹீரோவா நடிச்சிருக்க கார்த்தீஸ்வரனே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். 2 வேலையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. பேய் படங்க அப்படின்னு சொன்னாலே பொதுவாக வந்துட்டு பழி வாங்குறது, பெரிய ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற வழக்கமான படங்கள் போல இந்த படம் இல்லாமல் வித்தியாசமான முயற்சி செஞ்சுருக்கிறதுக்கு இயக்குனர் கார்த்தீஸ்வரனை பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். குறிப்பாக படத்தோட நீளத்தையும் தேவையற்ற சில காட்சிகளையும் குறைச்சிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பர் தூள் அப்படின்னே சொல்லி ஆகணும். அபிமன்யோட ஒளிப்பதிவு, ஜோஸ் பிராங்க்லின் இசை ரொம்பவே இந்த படத்துக்கு எடுப்பு அமைஞ்சிருக்கு. அவங்களோட வேலையை அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பேய் இருக்க பயமேன் அப்படிங்கிறது வந்துட்டு திகில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லி. பேய் இருக்க பயமேன் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய சினிமா படத்துக்கான ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்க தேர்ட்டி ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.